பாடிக்கெல்லாம் இன்னுமே வந்து குளிருது. அம்ப்ரெல்லாடா என்ன கலர் இது? அம்ப்ரெல்லா. ஓ நிலானிகா எல்லாமே இருக்குங்க. ஸோ நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம். Hello friends, welcome back to our channel Happy Varum. இங்க பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா என் பாடிக்கெல்லாம் இன்னுமே வந்து குளிருது. 5 டிகிரி தாங்க இருக்கு, ஆனா குளிருது. ஒரு நாள் நல்லா வெயில் அடிக்குது, ஒரு நாள் பயங்கரமா குளிருது. வெயில் அடிச்சாலும் குளிர் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ஊர்ல சென்னையிலலாம் பயங்கரமா வெயில் அடிக்குது, இருக்கவே முடியலன்றாங்க. இங்க குளிருது. எப்படி இருக்கு பாத்தீங்களா லைஃப்? மார்னிங்கே கிளம்பி 3 பேரும் இன்னைக்கு நிலானிகாக்கு டாக்டர் விசிட் இருக்குது, அதனால் செக்கப்புக்காக போயிட்டுருக்கோம். இங்கே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியாக இருக்கோன்னும் போது ஒரு ஃபேமிலி டாக்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதாவது நம்ம பெரியவங்களுக்கு அண்ட் குழந்தை வச்சுருக்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிஷியன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எங்கே போனாலுமே அவங்க ஃபஸ்ட்டு வந்து கேட்குறது உங்களோட ஃபேமிலி டாக்டர் யார் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து பேசிக்காக நம்ம போகும்போது ஃபேமிலி டாக்டர் அப்புறம் பீடியாட்ரிஷியன் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். இனிஷியலாக வந்து நிலானிகாக்கு ஈஸியாக பீடியாட்ரிஷியன் வந்து எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் கிடச்சிட்டாங்க. பட் ஒரு ஃபேமிலி டாக்டர் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃபேமிலி டாக்டர் வந்து நாங்கள் தேடும் போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ 2 ஸ்டாப்பிங் தள்ளி எங்களுக்கு ஒரு இடத்துல தான் ஃபேமிலி டாக்டரே வந்து கிடச்சாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வந்து ஃபேமிலி டாக்டரும் ஒரு பீடியாட்ரிஷியனும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. இங்கே ஆல்ரெடி நாங்கள் வந்து பேசிக் செக்கப்லாம் லாஸ்ட்டு விசிட்லேயே நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து நிலானிகாக்கு வேக்சினேஷன், அதுக்கப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. பிளட் டெஸ்ட் எதுக்காக நாங்கள் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை டாக்டர் உன்னை என்ன பண்ண போகிறாங்க? ஊசி வேணாவா? ஏன் இன்னைக்கு உனக்கு பிளட் டெஸ்ட்டு? வலிக்குதா? வலிக்காமல் போட சொல்லலாமா டாக்டரை? ஆமா, உனக்கு ஊசி குத்துவாங்க. ஊசி குத்திட்டு வலிக்கும் போது தான் கேண்டி சாப்பிடணும், சரியா? ஆமா, இங்க பாரு, கை காட்டு. இது வந்து உனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. இப்போ அந்த கையில வந்து அம்ப்ரெல்லாடா என்ன கலர் இது? கிரீன் கலர் அம்ப்ரெல்லா. ஓகே வாவ் நிலா, வாவ் காட்டு. எங்கட போட்டு இருக்காங்க? ஓ, நிலானிகா பிரேவ் கேர்ள் ஆயிட்டாளா? அவ்வளவுதான். யாரும் கடிக்கலடா, உனக்கு ஊசி போட்டிருக்காங்கடா. யார் ஹர்ட் பண்ணிட்டா? டாக்டர் வந்து நிலானிகாவோட ஹெல்த்துக்காக இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஹர்ட் பண்ணல, சரியா? ஓகே டன். வலிக்குதா? நம்ம வீட்டில் போயிட்டு மசாஜ் கொடுக்கணும். ஓகே ஓகே, வா போகலாம். பாய். இங்கே பாரு, பாய். பாவம் புள்ள. 2 கையிலையும் போட்டதுனால குழந்தை பயங்கரமா வந்து அழுதா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேண்டிலாம் கொடுக்கவே டக்குன்னு வந்து மறந்துட்டா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலானிகாக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம். எதுக்காகனா ஜெர்மனி வரும்போது பயங்கரமா காஃப் பண்ணிட்டே இருந்தா கொஞ்ச நாள் ஜெர்மனிலேயே. அதுக்கப்புறமா ஓகே டிஹியூமிடிஃபையர் பற்றிலாம் தெரிஞ்சு அதெல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் காஃபே அவள் பண்ணல. பட் மெடிக்கேஷன்ஸும் வந்து எடுத்திருந்தா. ஸோ இது 2த்துல எது வந்து வேலை பார்த்துச்சுன்னு தெரியல. பட் காஃப் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட்
அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷனுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. ஸோ நிலானிகாவோட வேக்சினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 7 months வரைக்கும், பிஃபோர் 7 months வரைக்கும் நாங்கள் இந்தியாவில் வந்து அவளுக்கு வேக்சினேஷன் போட்டுட்டு இருந்தோம். ஆஃப்டர் 7 months வந்து நாங்கள் சிங்கப்பூர் மூவ் ஆனதுனால சிங்கப்பூரில் வந்து அந்த கண்ட்ரிக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த வேக்சினேஷன் போட்டிருந்தோம். இப்போ ஜெர்மனி வந்ததும் இவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரிக்கு இந்த வேக்சினேஷன் மஸ்ட்ன்றதுனால இன்னைக்கு வந்து ஒரு வேக்சினேஷன் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ இதனால தான் இன்றைக்கி நிலானிகாவுக்கு டாக்டர் செக்கப் போயிருந்தோம். ஓகே, டாக்டர் விசிட்லாம் வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே வந்து இப்படி தான் கிட்ஸுக்கு வந்து இருக்குது, அடல்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் எனிவேஸ் நிலானிகாவுக்கு ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டாக்டர் கிடச்சதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ஃபைனலி ஹாப்பி. வீட்டிலேருந்து ஒரு 3-4 minutesலேயே வந்து ரீச் ஆகிடலாம், அவ்வளோ கிட்டக்க கிடச்சிருச்சு. ஸோ சூப்பர் டூப்பர் ஹாப்பி. ஜெர்மனியோட ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் கிட்ஸுக்கு எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, என்னடா பண்ணாங்க? இங்கே இங்கே என்ன பண்ணாங்க? ஊசி போட்டு இங்கே இங்கே ஊசி போட்டாங்களா? ஆமா, எனக்கு வலிக்குது, பயமாக்குது. வலிக்குதா என் பட்டுக்கு? ஊசி வேணாம் சொல்லிட்டேன். ஊசி வேணான்னு சொல்லிடலாமா? அந்த டாக்டர் ஃபோன் பண்ணேன். சரி, டாக்டர் கிட்ட நான் சொல்லிடுறேன். ஹலோ டாக்டர். இது இது இல்லை, இது கையே இதுடா. அம்மா போன்ல தான் வீடியோ எடுக்கிறேன், இப்படி வச்சு பேசினா இது கையா? ஓகே, டாக்டர் கிட்ட. என்னடா இங்க போட்டா இங்க போட்டா இங்க போட்டா அங்க போட்டா, குழந்தைக்கு எல்லா இடத்துலயும் டாக்டர் ஊசி போட்டாங்கல்ல. ஏன்னா நிலானிகா வந்து ஹெல்தியா, ஸ்ட்ராங்கரா, பிரேவா, இன்டெலிஜென்ட்டா போட்டாங்க. எப்படி அழுவ நீனு? சரி, ஊசி நெக்ஸ்ட் டைம் போடும்போது பொறுமையா போடுங்க டாக்டர் அப்படி சொல்லலாமா? வலிக்காம போடுங்க நிலா குட்டிக்கு. பிக் ஊசி போடுறாங்களா? அச்சோ, சரி நெக்ஸ்ட் டைம் ஸ்மால் ஊசி போட சொல்லலாம். ஓகேவா? டன். கை காட்டு, டன் அப்படி சொல்லு. அச்சோ, சரிடா பட்டு. நம்ம உனக்கு ஐஸ் பேக் கொடுக்கலாமா? சாக்கி சாப்பிட்டு கை வலிக்குதா? அதுக்கு தான் சாக்கிலாம் சாப்பிடக்கூடாது. ஓகேவா? ஒன்லி ஒன் இல்லை, ஒன்ஸ் இன் a while. ஓகே ஓகே. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போனதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேங்கோ சியா புட்டிங் தான் வந்து பண்ண போகிறேன். இந்த மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெவேன்ற சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா மேங்கோ வந்து இப்போ நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் பார்த்து செம்மையாக டெம்ட் ஆகிடுச்சா, அதனால் வேணும்னு போயிட்டு ஃப்ரோசன் செக்ஷனில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவாக தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு செம்மையான டேஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேங்கோ சியா புட்டிங் தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோ எடுக்கலாம். நான் ஓவர் நைட்டே வந்து சோக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, பட் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். ரீசெண்ட் டைமாக எங்கள் வீட்டில் நிறைய இதுதான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம், அவ்வளோ எம்மியாக இருக்குது. எப்படி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நைட்டே வந்து 2 tablespoon சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் மில்க்கு, யோகட்டு, மேப்பிள் சிரப் இதெல்லாம் போட்டு நைட் வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் அது கூட டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸும் இன்னைக்கு மேங்கோ ஃப்ரூட்டும் வந்து போட்டு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுற? உடஞ்சி போச்சு, ரிப்பேர் பண்ணுறேன். உடஞ்சி போச்சு, ரிப்பேர் பண்ணுறியா? ஆமாம். தேங்க்யூ நிலா. ஊர்லேருந்து பவுடர் டப்பா எடுத்துட்டு வந்தோமா, பவுடர் கூட வாக்கவி எடுத்துன்னு வந்தீங்க. நான் வந்து ஜெர்மனியை வேற மாதிரி திங்க் பண்ணி ஊர்ல பேஸ்ட், பிரஷ், பவுடர் எல்லாமே எடுத்துட்டு வந்தேன். பட் இங்க ஜெர்மனிலேயே எல்லாமே இருக்குங்க. ஸோ நான் வந்து ஒரு கண்ணோட்டத்தில் வந்தேன்.
ஜெர்மனி வந்து வேற மாதிரி இருக்கு சூப்பரா. ஓகே, ஸோ இது வந்து எடுத்துட்டு வரும்போது இங்க பாட்டம் வந்து உடஞ்சி போச்சு, அதனால பவுடர் முன்னாடி கொட்டா பின்னாடி வருது. ஸோ அதனால நாங்கள் வந்து ஒரு டிங்கரிங் பட்டி வேலை வந்து வேஸ்ட் பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். சரி, ஓட்டியா மாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து போய் லஞ்ச் செய்வோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொடுத்தா இந்த நிலானிகா குட்டி வந்து ஜாலியாக பண்ணுவாள். இந்த சிசரில் கட் பண்ணுறது, டேப் எடுத்து வந்து விளையாடுறது, இல்லை ஸ்டிக் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வேணும்னே இதை நான் நினச்சிருந்தா வேறு பாக்ஸில் கூட கொட்டி வச்சுருக்கலாம், பட் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து கொதிச்சிட்ருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடி வச்ச மீன் குழம்பு, அது சுண்டி சுண்டி நல்லா திக்காக வந்து இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்படியே வந்து என்னோடய குக்கிங் வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸ் வந்து எங்கே வாங்குறதுனே வந்து தெரியல, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்றது வந்து தெரியல. பட் ரெவே, லீடில் இதிலலாம் வந்து சால்மன் ஃபிஷ் வந்து ஈஸியாக கிடைக்குது. ஸோ நாங்கள் அடிக்கடி இப்போல்லாம் சால்மன் ஃபிஷ் வாங்குகிறோம். பட் நம்ம ஊர் ஃபிஷ் மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து நாங்கள் இன்னுமே வந்து கண்டுபிடிக்கல. ரீசெண்டாக வந்து நாங்கள் இந்த ஃபிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டோர்ஸ் போயிட்டு அங்கே ஃப்ரோசன் செக்ஷன்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். பட் எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரிகிற மாதிரிலாம் இல்லை. ஆப்வியஸாக அது ஃப்ரோசன் ஃபிஷ்ஷு தான், பட் வந்து ஃப்ரோசனாக இருந்தாலுமே அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு டேஸ்ட் வந்து எங்களுக்கு ஒழுங்காக வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபிஷ்ஷே இனிமேல் வாங்கக்கூடாதுறான்ற அளவுக்கு வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இப்போல்லாம் சிக்கன் தான் நிறைய வந்து இங்கே சாப்பிட்டுட்ருக்குறோம். இப்போ இந்த ஃபிஷ்ஷை பற்றி புலம்பும் போது தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. எங்கள் ஊரில் வந்து ஏரிலாம் வந்து ஏலத்துக்கு எடுப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா, எங்கள் மாமா தான் வந்து மோஸ்ட்லி அந்த ஏரியை வந்து ஏலத்துக்கு எடுப்பாங்க வருஷம் வருஷம். அப்போல்லாம் வீட்டுக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா 10-15 கிலோ ஃபிஷ்ஷெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்படி வந்து ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஃபிஷ்ஷுக்கு ஏங்கும் போது தான் வந்து நம்ம ஊரோட அருமை பெருமைலாம் வந்து தெரியும். பட் ஆப்வியஸாக இங்கே வந்து நம்ம பிழைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கிட்டாவே ஒரு ஹாப்பி சூப்பரான ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துடலாம். அண்ட் நீங்கள் வந்து ஜெர்மனி நியர்பை ஃப்ராங்க்ஃபர்ட் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா எங்கே வந்து ஃபிஷ் வந்து வாங்குவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்டு ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் வந்து கிடைக்குது. பட் அதில் வந்து எது நம்ம இந்தியன் குக்கிங்கோடு செட் ஆகுன்றதும் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லன்ச் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணிட்டேன். இன்றைக்கி டேவே வந்து சூப்பராக ஆகிடும். இங்கே வந்து டிஷ் வாஷர் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பட் இப்போ டிஷ் வாஷர் இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு பழகி போச்சு இங்கே வந்து. ஸோ இன்றைக்கி வந்து மெனுவெல்லாம் ஒன்று ஒன்றா டேபிளில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அண்டு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா உங்களுக்கு வீடியோவில் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் வந்து அந்த ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் நாங்கள் யூஸ்வலாக வடித்து தான் சாப்பிடுவோம். ஸோ நீங்களும் வந்து வடித்து சாப்பிட்றதுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வடிச்சே சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச ஃபிஷ் ஃப்ரையும் வந்து வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2 ஆஃபாக வந்து பிரிச்சுக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கம்மி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இந்த கண்ட்ரி வந்து குளிராக இருக்கா, ஸோ வெளியே போயிட்டு அதிகமாக நடக்கவே மாட்டோம். அதனால கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டோம். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் குழம்பு, ஸோ பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு சூப்பரான ஒரு கிரேவி, அது கூட வந்து மீன் குழம்பு. ஸோ சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி இருக்கும். பாத்தீங்கன்னா எங்க மாமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அழகா உட்காந்துப்பான் பாக்குறது.
யாருக்கு சொல்றேன் பாக்குறதுலாம் அழகா வந்து பாத்துக்கிட்டு இவ்வளவு நாள் எப்படி உட்காந்துட்டு இருந்தேன் அப்படிதானே உட்காந்துட்டு இருந்தேன் அதே மாதிரி உட்காரு போடியம்மா போடியம்மா ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இங்க வந்து நிலானிகா குட்டி தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று நிலானிகாவை பார்க் கூட்டு போவோம், இல்லைன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் உள்ள போயிட்டு என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி வந்த ஷாப் தான் இன்றைக்கி டிஎம். நாங்கள் இங்கே நிறைய வாட்டி வந்துட்டோம். இங்கே குவாலிட்டி அதுக்கப்புறம் ப்ரைஸ் பாயிண்ட் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ டிஎம் வந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். யூஸ்வலாக நான் டிஎம் வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸு நட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு தான். இங்கே வந்து சீட்ஸோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்குது. பட் நட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ டிஎம் வந்தாவே இங்கே இருக்கிற எல்லா சீட்ஸுமே வந்து நான் வாங்கிடுவேன். ஸோ சியா சீட்ஸ் வீட்டில் காலி ஆகிடுச்சு, அதனால தான் மெயினாக வந்தோம். எஸ்பெஷலி இந்த பேக்கெட் வந்து எங்கள் ஏரியா டிஎம்மில் டக்கு டக்குன்னு காலி ஆகிடும். ஸோ நான் வந்து லிட்ரலாக ஒரு 3-4 days ஒன்ஸ் ஆச்சு வந்து செக் பண்ணி இருந்துச்சுன்னா ஸ்டாக் அப் பண்ணி வச்சுப்பேன் வீட்டில். ஸோ ஹெம்ப் சீட்ஸு, செசமி சீட்ஸு, எல்லாமே ஃப்ளாக் சீட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட டே இன்னைக்கு வந்து போச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கே ஃபிஷ் வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.